எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்மளுக்கு நிறைய கவலைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? நம்மளோட பழக்க வழக்கங்களே அதுக்கான மெயின் காரணமா இருக்கும். நம்மளோட கெட்ட பழக்க வழக்கங்களா இருக்கலாம். அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்ங்கிறது புகைப்பிடிக்கிறதும் இருந்ததும் மட்டும் கிடையாதுங்க. இப்போ சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றதே ஒரு கெட்ட பழக்கம் தான். உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறதே ஒரு கெட்ட பழக்கம் தான். மற்றவங்களை பாசிட்டிவா பேசாம மற்றவங்க கிட்ட பேசும்போது நெகட்டிவா பேசுறதே ஒரு கெட்ட பழக்கம் தான். ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது நல்ல பழக்கம். ஒருத்தரை கேள்வியும் கிண்டலும் பண்றது அப்படிங்கிறது கெட்ட பழக்கம். சோ இந்த மாதிரி நம்மளோட ஓன் பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி நம்மளை நோக்கி சோத்துல அடிச்ச பந்து மாதிரி திருப்பி நம்மளையே தாக்குது. அதனால நம்மளுக்கு நிறைய கவலைகள் பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறது முதல் விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பழக்க வழக்கங்களை எப்படி மாத்துறது, இந்த கெட்ட வழக்கங்களை எப்படி நல்ல பழக்க வழக்கங்களா மாத்துறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மூளையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அப்படியே ஒரு பின்னோக்கி போகணும். ஒரு லிசா அலன் அப்படிங்கிறவங்களை பத்தி ஒரு கதைக்கு நம்ம போவோம். இது ஒரு உண்மை கதை தான். இது நடந்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மரிலாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. அது மட்டும் இல்லாம எந்த வேலையிலையும் ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தது கிடையாது. அவங்களே வேலையை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. பிளஸ் அந்த வயசுல அவங்களுக்கு கடன் சுமைங்கிறது கிட்டத்தட்ட $1,00,000 மேல கடன் சுமை அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்ப இந்த விஷயங்கள் நடக்கிறது அமெரிக்காவில். நம்ம புரிஞ்சுக்கணும், அமெரிக்காவில் எல்லாமே கிரெடிட் கார்டு பேஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவோம். எல்லாம் கார்டு பேஸ்டு. பணத்தை விட அவங்க கார்டை வச்சு தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டுக்கான பணத்தை கவர்மெண்ட் ரெக்கவரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல நிறைய செலவு பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கடனாளி ஆயிடுவாங்க. ஸோ அதுல ஒருத்தர் இந்த லிசா அலன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண்மணி தான் லிசா அலன். இந்த 25 வயசுல இப்படி இருக்கக்கூடிய இந்த லிசா அலன் இப்ப 35 வயசு ஆகுது. இப்ப அந்த ஆராய்ச்சி குழு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி குழுல யாரா இருக்காங்கன்னா, ஒரு உளவியல் நிபுணர், ஒரு நரம்பியல் நிபுணர், ஒரு மரபணு நிபுணர், அது இல்லாம சமுதாய நல ஆராய்ச்சியாளர், அதாவது நியூராலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், ஜெனடிஸ்ட், சோசியாலஜிஸ்ட் அப்படின்னு 4 ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ மெயினா இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படி கெட்ட பழக்கங்கள்ல இருந்து நல்ல பழக்கங்களுக்கு மனிதர்கள் மாறுறாங்க அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குழு தான் அந்த குழு. இப்போ 35 வயசுல அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிற இந்த லிசா அலன் இப்ப நல்ல ஃபிட்டா இருக்கிறாங்க, ட்ரிம்மா இருக்கிறாங்க. இப்ப அவங்க புகைப்பிடிக்கிறது இல்ல, மது குடிக்கிறது இல்ல. அவங்களோட பேங்க் பேலன்ஸ், அதாவது பேங்க் லோன் கடன்ங்கிறது சுத்தமா கிடையாது. இப்போ கையில ஒரு புது வீடு வாங்கிட்டாங்க. அது இல்லாம ஒரு நல்ல வேலையில கடந்த 4 வருஷமா ஒரே வேலையில கிராஃபிக் டிசைனிங் துறையில பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. சோ இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? 25வது வயசுல பார்த்த லிசா அலனுக்கும் இன்னைக்கு 35 வயசுல இவங்க முன்னாடி உட்கார்ந்திருக்க லிசா அலனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்துச்சு? இப்போ இந்த லிசா அலன் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வரது அப்படிங்கிறது முதல் வாட்டி கிடையாது. இது பல வாட்டி அவங்க இந்த பல்கலைக்கழகத்தை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப வருஷமா, அதாவது 6-7 வருஷமா இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 6-7 வருஷமா லிசா அலன் இந்த ஆராய்ச்சி குழுவுல ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்ட பெண்மணியா அவங்க அதுல பங்கு வகிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சி குழு ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் கெட்ட பழக்கத்துல இருந்து நல்ல பழக்கத்துக்கு மாறினாங்களோ அவங்களை எல்லாம் கண்டறிஞ்சு அவங்க வீட்லயே ஒரு கேமரா வைக்கிறாங்க. சிசிடிவி கேமராஸ் நிறைய வைக்கிறாங்க. இப்போ புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூளையில ஏற்படக்கூடிய மாறுபாடுகள், அலைகளை இங்க யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல உட்காந்துக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ரியல் டைம்ல மானிட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க ஒரு உணவு சாப்பிடுறாங்க, பிடிச்ச உணவு சாப்பிடுறாங்கன்னா அவங்க மூளையில என்ன மாறுபாடுகள் ஏற்படுதுங்கிறத கண்காணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரியல் டைம்ல அவங்கள தொடர்ந்து 6 வருஷமா கண்காணிச்சுட்டு வராங்க. என்னென்ன மாறுபாடுகள் மூளையில பார்க்க முடியுது, எப்படி இவங்க மாறினாங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்களோட பல்ஸ், பிபி, ரத்த சர்க்கரை அளவு, ரத்த பிபி அளவு எல்லாமே தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. இதுல சோசியாலஜிஸ்ட் என்ன பண்றாருன்னா, அவர் எப்படி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல யாரு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, யார் யார் கூட பழகுறாங்க, என்ன ஏது எல்லாத்தையும் தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கிறது தான் இந்த ஆராய்ச்சி குழுவோட வேலையே. இந்த மாதிரி 24 பேரை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த லிசா அலன். சோ இன்னைக்கான விசிட்ல லிசா அலன்ட்ட ஆக்சுவலா அந்த நியூராலஜிஸ்ட் சொல்றாரு, நான் ரெகுலரா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பல வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். பட் என் கூட உட்கார்ந்து இருக்கிற இந்த ஜெனடிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சோசியாலஜிஸ்ட்லாம் உங்களை பத்தி தெரியாது, நேர்ல பார்த்ததுலயே தவிர காதால நான் சொன்ன கதையை கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்காக ஒரு முறை உங்க கதையை மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லிசா அலன் சந்தோஷமா கண்டிப்பா நான் சொல்றேன்னு சொல்றாங்க. சோ இப்ப லிசா அலன் அவங்களோட ஓன் வார்த்தையில சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்னோட கதையை பத்தி சொல்லணும்னா, என்னோட மாற்றம்
நிகழ்ந்த இடம், ஆரம்பிச்ச இடம் எதுன்னு சொல்லணும்னா கண்டிப்பா எகிப்து நாட்டில் இருக்கிற கைரோ அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது எனக்கு 22 வயசு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆச்சு. வாழ்க்கை நல்லா சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு அமெரிக்கால. ஹஸ்பண்டும் நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். ஆனா திடீர்னு என்னோட 24வது வயசுல திடீர்னு என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து வேற ஒரு பொண்ணோட இப்ப எனக்கு லவ் ஆகி போச்சு, இனிமே நம்மளுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் பழக்கமும் இருக்க போறது இல்ல, நான் ஒன்னு டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அன்னைக்கு நான் உடஞ்சு போயிட்டேன். ஸோ அன்னிலிருந்து ஒரு மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டேன். இப்போ யார் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னு போய் பார்ப்பேன், அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போவேன், அந்த பொண்ணு எங்கே வேலை செய்கிறாலும் அங்கே போய் தொந்தரவு பண்ணுவேன். திடீர்னு நடுராத்திரியில் அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு டப்புன்னு கட் பண்ணி அந்த பொண்ணோட தூக்கத்துக்கு எடுத்து டார்ச்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் படன்னு கதவை தட்டி கத்தி கூப்பாடு போட்டு சண்டை போடுவேன். இந்த மாதிரி தொடர்ந்து என் வாழ்க்கையே வந்து அப்படியே திசை மாறி போயிடுச்சு. அந்த 24வது வயசுல இருந்து நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. கவலைனா அப்படி ஒரு கவலை, எதை பார்த்தாலும் கவலை. எந்த விஷயத்திலையும் என்னால் மனசு குவிச்சு வேலை செய்யவே முடியல. கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு உடம்புலாம் குண்டாகி போய் என்னோட ரொட்டீன் வாழ்க்கைங்கிறது டோட்டலாக பாதிச்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இதே மாதிரியே ஓடி போயிடுச்சு. அப்போதான் நான் நினச்சேன், இது ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள். ஒரு நாள் இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆல்ரெடி என் பேங்க் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஏகப்பட்ட கடன் சுமைகள் இருந்துச்சு. இருந்தாலும் கிரெடிட் கார்டில் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த மிச்ச சொச்ச மணியை வச்சு பணத்தை வச்சு எப்படியாவது இந்த எகிப்து நாடு போய் அந்த பிரமிடை மட்டும் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எகிப்து நாட்டுக்கு போனேன். அங்கே கைரோ அப்படிங்கிற அந்த எகிப்து தலைநகரத்தில் தான் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினேன். அந்த ஹோட்டல் வந்து ஒரு மசூதிக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அன்னைக்கு விடிகாலம் 5 மணிக்கு அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயர் பண்ணுற சவுண்டில் நான் முழித்தேன். என் ரூம் கருகும்னு இருட்டாக இருந்துச்சு. வழக்கம் போல் எப்பவுமே காலையில் நான் எந்திரிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, என் கைகள் வந்து நேராக போய் எங்கே வந்து சிகரெட் இருக்குன்னு தேடும். அதே மாதிரி அன்னைக்கும் சிகரெட்டை எடுத்து பற்ற வச்சோட கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கருகிற ஸ்மெல் வந்துச்சு. அது என்னடா ஏதான்னு லைட்டை போட்டு பார்த்தா நான் பற்ற வச்சது சிகரெட் இல்லை, அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேனா அப்படிங்கிறத பார்த்தேன். டெய்லி அழுதேன். அன்னைக்கு காலையிலையும் கதறி அழுதேன். ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, காலையில் எந்திரிச்சோன்னே இப்படி சிகரெட் இல்லாமல் என்னால் அடுத்த வேலையை தொடங்க முடியலையேன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு அன்றைக்கி பிரமிடுகளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டாக்ஸி எடுத்துக்கிட்டு கிளம்புனேன். கொஞ்சம் அன்னைக்கு அனுபவம்லாம் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு. புது நகரம், புது மக்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனேன். அப்புறம் பிரமிடுகளை பார்த்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் டெம்பரரியாக கொஞ்ச நேரம் என்னோட கவலைகள் போச்சு. ஆனால் மறுபடியும் அந்த கவலைகள் திருப்பி வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் வந்து இந்த எகிப்து நாட்டு பாலைவனத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த பாலைவனத்தை அப்படியே பார்க்கும்போது ஃபுல்லாக மணல், இந்த உலகமே மணலால் ஆன மாதிரி அவ்வளோ பெரிய நீளத்துக்கு மணல் திட்டுக்களாக நான் பார்த்தேன். ஸோ இந்த மணலை பார்க்கும்போது திடீர்னு அந்த நேரத்தில் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. நான் இந்த பாலைவனத்தில் நான் ஒரு ட்ரெக்கிங் போவேன். நம்ம ட்ரெக்கிங் வந்து நீங்கள் இப்போ காடில் போயிருப்பீங்க, மலையில் போயிருப்பீங்க. ஆனால் நான் அன்றைக்கி என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு வெயிலான ஒரு இடத்துல, இந்த மாதிரி தண்ணி கிடைக்காத ஒரு இடத்துல நான் வந்து ட்ரெக்கிங் போவேன் அப்படின்னு மனசில் ஒரு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ நான் இருக்கிற கண்டிஷனுக்கு உடம்பு குண்டா, ஒரு 10 அடி நடந்தாலே மூச்சு இழப்பு வாங்குற அளவுக்கு என் ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சிருக்கிறேன் ஸ்மோக்கிங் பண்ணி. இதனால் கண்டிப்பாக என்னால் இப்போ பண்ண முடியாது. ஆனால் இன்னும் 1 வருஷம் கழித்து கண்டிப்பாக இதே பாலைவனத்துக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெக்கிங் போயே தருவேன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது ஏன் எப்படி எடுத்தேன்னு தெரியல. அந்த நேரத்தில் டக்குன்னு என் மனசில் ஸ்ட்ரைக் ஆச்சு, அந்த ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசு பூரா அதே நினைப்பாகவே இருந்துச்சு. நாம் வந்து ட்ரெக்கிங் போகணும், அதுவும் அந்த பாலைவனத்தில் போகணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்போ நம்ம மூச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், இழப்பு எடுக்காமல் இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும். உடல் கொஞ்சம் இழைக்கணும். அப்போ நான் முதல்ல என்னோட புகைப்பழக்கத்தை விட போகிறேன், தண்ணி அடிக்கிறத ஆல்கஹால் ஹேபிட்டையும் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் எனக்குள்ளே என்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்னு தெரியல. நான் முதல்ல ஸ்மோக்கிங் மட்டும்தான் விட்டேன். அந்த ஸ்மோக்கிங் விட்ட உடனே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பசி எடுக்க ஆரம்பித்தோன்னே சாப்பிட ஆரம்பித்தோன்னே நல்லா தூங்க ஆரம்பித்தோன்னே நல்லா நடக்க ஆரம்பித்தேன். எக்ஸசைஸ் பண்ணுங்கிற மோட்டிவேஷன் வந்துச்சு. இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கிற மோட்டிவேஷன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என் மனசுக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துச்சு. இந்த
இந்த பாசிட்டிவான மைண்ட் செட்னால நான் ஒரு வேலையில் போய் சேர்ந்தேன். அந்த வேலையில் வந்து என்னால் மனசு குவிச்சு நல்ல வேலையும் செய்ய முடிஞ்சிச்சு. இப்படியே வந்து சங்கிலி தொடரா ஒரு புகைப்பழக்கத்தை விடணும்னு நினச்சேன். நான் ஒவ்வொரு ஹேபிட்டா என்னையும் அறியாமல் என்னை விட்டு போக ஆரம்பிச்சிச்சு. நல்ல பழக்கங்கள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மரிலாண்டை சேர்ந்த இந்த ஆராய்ச்சியாளர் நியூராலஜிஸ்ட் என்னை தொடர்பு கொண்டாரு. என்னை வந்து உங்கள் ஆராய்ச்சியில் சேர்த்துக்க முடியுமான்னு கேட்டார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் தான் இப்போ என்னை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர்றாரு. ஏன் கண்காணிச்சிட்டு வர்றாருன்னா, கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு நான் என்ன அச்சீவ் பண்ணேன்னா, நான் நினைச்ச மாதிரியே அதே எகிப்து பாலைவனத்துக்கு போனேன். ஆனால் அப்போ நான் எகிப்து பாலைவனத்துக்கு போகும்போது என் பேங்க் பேலன்ஸும் ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இன்னொரு வீடு வாங்குற அளவுக்கு என்னோட பேங்க் பேலன்ஸை எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நான் அந்த பாலைவனத்துக்கு போனேன், ட்ரெக்கிங் போனேன். அந்த ட்ரெக்கிங்கில் வந்து எல்லாம் இருந்துச்சு. ஃபுட்டு, ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அவங்க நிறைய சிகரெட்டு, ஆல்கஹால் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்கள இருந்தாங்க, கொண்டு வந்தாங்க. ஆனால் எனக்கு அதில் மனசு போகலை, நாட்டம் இல்லை. எனக்கு வந்து அதை வந்து ட்ரெக்கிங்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அந்த கவனம் இருந்துச்சு. ஸோ இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு மாற்றம் இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை கேட்ட மாட்டா அந்த ஆராய்ச்சி குழுவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அதாவது இந்த லிசா அலனுக்கு ஏற்பட்ட இந்த மாற்றம், பழக்க வழக்க மாற்றம் அப்படிங்கிறது அவங்க டைவர்ஸ் ஆனதுனால ஆகலை, அவங்க எகிப்து நாட்டுக்கு போனதுனால ஆகலை, அவங்க ட்ரெக்கிங் போனதுனால ஆகலை. அதெல்லாம் காரணமே கிடையாது. முக்கியமான ஒரே காரணம் தான் இது மற்ற எல்லாத்தையும் மாற்றிருக்கு. அதாவது புகைப்பிடிக்கிறத நான் விடணும். எதுக்காக? ஒரு கோல். அந்த ட்ரெக்கிங்கிறது ஒரு கோல், அதை அடையணுங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு பழக்கத்தை மாற்றணும்னு நினச்சிருக்காங்க. அந்த ஒரு பழக்க மாற்றம் தான் சங்கிலி தொடரா அடுத்தடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆல்கஹால், சாப்பாடு, தூக்கம், வேலை, எல்லா விஷயத்துலையும் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் கீ ஸ்டோன் ஹேபிட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு முக்கியமான புள்ளி, அந்த ஒரு முக்கியமான ஒரு ஹேபிட், அந்த ஒரு பழக்க வழக்கத்தை, அந்த கெட்ட பழக்கத்தை, ஒரு பழக்கத்தை மாத்தினோம்னா அது வந்து அடுத்தடுத்த மாற்றத்துக்கு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பிளஸ் அந்த நியூராலஜிஸ்ட் சொல்றாரு லிசா அலன், பாருங்க, நாங்க உங்களை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். உங்க மூளையில ஏற்படக்கூடிய அலைகள் இப்போ இன்னைக்குமே உங்களுக்கு வந்து யாராவது புகைக்கிறத பார்த்தா உங்களுக்கு புகைப்பிடிக்கணும்னு தோணுது. அந்த அலைகளையும் நாங்க உங்க மூளையில பாக்குறோம். அதே சமயம் அதை வந்து ஓவர்டேக் பண்ற மாதிரி, இதை கட்டுப்படுத்துற மாதிரி, நீங்க உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளினை வளர்த்துக்கிட்டீங்க இல்லையா, அந்த டிசிப்ளினால ஒரு அலை உங்க மூளையில மறுபடியும் தெரியுது. அந்த அலை ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ அந்த டிசிப்ளின்ங்கிற அந்த அலை வந்து இந்த அலையை மூடிடுது. அதனால வந்து உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இன்னைக்கும் சாப்பிட்றவங்க நிறைய நல்ல டேஸ்டியான ஃபுட்டை கண்டா உங்க மைண்ட்ல வந்து நல்ல ஒரு கட்டணும் அப்படின்னு தோணுது. ஆனா அந்த அலையை இன்ஹிபிட் பண்றதுக்கு இன்னொரு நல்ல அலை வந்து அதை இன்ஹிபிட் பண்றது உங்க மூளையில தெரியுது பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே லிசா அலனும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்றதும், அந்த கீஸ்டோன் ஹேபிட் என்ன, அந்த புள்ளி என்ன, அந்த முக்கியமான புள்ளி என்ன அப்படிங்கறத நீங்க கண்டறியணும். அந்த ஒரு பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மற்ற பழக்கங்கள்லாம் தானா மாறும். நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான மனிதனா மாறுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோவோட மெசேஜ். நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட பழக்கம் என்னங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சு அந்த கெட்ட பழக்கத்தை மாத்தி அந்த கோலை அடையணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புள்ளியில ஆரம்பிங்க. அந்த ஆரம்ப புள்ளிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வண்ணமயமான ஒரு உலகத்துக்கு உங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. கவலைகள் இல்லாத ஒரு உலகத்துக்கு நீங்க போக முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி பழக்க வழக்கங்கள் குறித்த இன்னும் டீப்பான நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. அந்த ஆராய்ச்சிகள் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்ல போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பழக்கத்தை வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில பழக்கம் தான். அந்த பழக்கத்தை எப்படி மாத்துறது, அந்த ஹேபிட்டை எப்படி மாத்துறதுங்கிறது தான் முக்கியமான விஷயமே. அது எப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி இப்ப நான் சொன்னக்கூடிய இந்த கதையை கூட நான் வந்து ஒரு நாடகமா இப்போ ஒரு நடிச்சு கூட காட்டியிருக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு இந்த நாடக முறையில நீங்க பண்றதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னதுனாலதான் ஒரு கதை மாதிரி இப்ப நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை மீட் பண்றேன். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.